ஜெய் ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்ம காலையில் உங்களோட கண்ணை திறந்த உடனேயே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் உங்களால் எத்தனை முறைகள் கூற முடியுமோ அத்தனை முறைகள் நீங்கள் கூறி பாருங்க. கண்டிப்பாக முருகனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முருகனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்த உடனேயே அவரது அண்ணனாகட்டும், பிள்ளையாரு, அதுக்கப்புறமா சிவன், பார்வதி, அனுமன், சிவ குடும்பத்தின் ஆசீர்வாதமே உங்களுக்கு கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அது நீங்க இந்த ஒரு மந்திரத்தை காலையில உங்களோட கண் திறந்த உடனேயே நீங்க பெட்ஷீட்டை விட்டு தரையில காலை வைக்கிறதுக்கு முன்பாக எழுந்த உடனே உள்ளங்கையை பார்த்து கிழக்கு திசை நோக்கியோ அல்லது ஏதாவது ஒரு திசையை நோக்கி நீங்க உட்காந்துக்கோங்க. உங்க முழு மனது முழுவதும் நீங்க முருகனை முழு மனதுடன் நினைக்கணுமா. முருகனை முழு மனதுடன் நினைத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதனால மிக பெரிய அளவிற்கு நன்மைகள் நடக்குமா. இதை காஞ்சி மகா பெரியவா அவர்கள் அவரது பக்தரிடம் அறிவுறுத்தியிருக்கிறார். நம்ம காலையில எழுந்த உடனேயே முக்கியமா பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த ஒரு மந்திரத்தை கூறணுமா. அப்படி நம்ம கூறணும் அப்படின்னா நம்ம இத்தனை நாள் செஞ்ச பாவமோ தவறும் தீருமா. அது மட்டும் அல்லாம இந்த ஒரு நாளும் நமக்கான நாளா மாறுமா. இந்த ஒரு செயலை நம்ம தொடர்ச்சியா 11 நாள் தான் பண்ணணும், 7 நாள் தான் பண்ணணும், 21 நாட்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. நம்ம தினசரி இந்த ஒரு செயலை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இதனுடைய நன்மைகள் தொடர்ச்சியா நமக்கு கிடைச்சு கொண்டே இருக்கும். நீங்க ஒரு நாள் பண்ணிட்டு ஒரு நாள் விட்டீங்கன்னா நீங்க என்னைக்கு பண்ணீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் இதனுடைய பலன் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு நாள் மட்டும் இந்த ஒரு செயலை பண்ணிட்டு இதனுடைய பலன் எனக்கு கிடைக்கவே இல்லை, நீ பொய் சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அதுல எந்த ஒரு பயனுமே கிடையாது. நம்ம எந்த ஒரு செயலை பண்ணினாலுமே தொடர்ச்சியா 21 நாள் நம்ம அந்த செயலை பண்ணினா மட்டுமே அதனுடைய வெற்றியானது நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்களும் இந்த ஒரு செயலை குறைந்தபட்சம் 11 நாள்ல இருந்து 21 நாள் வரை பண்ணி பாருங்க. கட்டாயமா இதனுடைய வெற்றி உங்களுக்கு கை மேல் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க இந்த ஒரு செயலை பண்றதுக்கு முன்பாக முருகனை முழு மனதுடன் நினைத்து கொண்டு பண்ணணும். ஏனோ தானோன்னு நம்ம கூறணும், இது நம்ம கடமை அப்படிங்கிற மாதிரி கூறணும்னா இதுல எந்த ஒரு வெற்றியுமே உங்களுக்கு கிடைக்காதான். எனவே தவறாம முருகனை முழு மனதுடன் நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. கட்டாயமா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த ஒரு மந்திரம் இதுதான். ஓம் சம் சரவண பவ சீம் கிரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இதுதான் அந்த முருகப்பெருமானுக்குரிய மந்திரம். முருகப்பெருமான முழு மனவுடன் நினைத்து இதை மட்டும் உங்களோட உள்ளங்கையை பார்த்து நீங்க கூறிட்டு வாங்க. இந்த ஒரு மந்திரத்தை நீங்க மனப்பாடம் பண்ணினாலும் பரவாயில்லை, அல்லது ஸ்கிரீன்ஷாட் உங்க மொபைல்ல நீங்க எடுத்துனாலும் வச்சுக்கோங்க. இப்படி எடுத்து வச்சு கொண்டாலும் இல்லைன்னா நீங்க தூங்கி எழுந்த உடனே அருகில ஒரு பேப்பர்ல எழுதி இதனாலும் ஒட்டி வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மிகவும் சுலபமாக இருக்கும். அப்படி எழுதி ஒட்டி கொண்டு கடவுள் நம்பிக்கையுடன் உள்ளங்கையை பார்த்து இதை நீங்க கூறிட்டு வாங்க. கட்டாயமா உங்களுக்கு அந்த ஒரு நாள் உங்களுக்கான நாளாக அமையும். தவறாம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.